இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில எந்த பகுதி தலைமுடி இழந்ததால தலைகீழாக மாறுச்சு? முடினால என்னுடைய முதல் மனம் விவாகரத்தே ஆயிடுச்சு. முதல் மனைவி விவாகரத்து பண்ணிட்டாங்க. விவாகரத்தே முடி வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அவங்களே சொன்னாங்களா இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நானே தெரிஞ்சுக்கிட்டேன் சார். முடி இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் தப்ப முடி எப்படி இருந்துச்சு? நல்லா நிறையா இருக்கும் சார். சிலிப்பிட்டு தான் போவேன் நான் முடிய. ஓகே, அதுக்குள்ளே எப்படி சார் இப்படி ஆச்சு? அது மன உளைச்சல், நிறைய தொழில் சம்மந்தப்பட்டது, கசப்பான சம்பவங்கள், ஸ்ட்ரெஸ்னால முடி வந்து சுயநினைவு தப்பிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அவர் கொடுத்த மாத்திரைனால மூணாவது நாள்லேயே வந்து முடி எல்லாமே கொட்டி போச்சு. மூணாவது நாள்லேவா? ஆமாம், அவ்வளோ பவர்ஃபுல்லான மாத்திரை சார். ஆக்சுவலாக ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஒரு முடி இல்லைங்கிறத ஒரு காரணமாக வச்சு விவாகரத்து பண்ணணும். ஓகே, பட் நீங்கள் வேறு திருப்பி மறுமணம் பண்ணுறதுக்கு ஏதாவது யோசிச்சிங்களா? நான் பண்ணேன் சார். வைராகியம் வச்சேன். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு நான் வைராகியமாக என்னை தேடி ஒரு பொண்ணு வந்தேன். நான் கல்யாணம் பண்ண உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான். அவன் கல்யாணம் பண்ணா என்ன, இன்றைக்கி அவன் அந்த பொண்ணு வந்ததுனால நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஓ சூப்பர். ஓகே, அவங்கள்ட்ட அந்த பிரச்சனை சொன்னீங்களா? இந்த தலைமுடி இல்லாதனால தான் என்னோட முதல் மனைவி விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது? ஆமாம், அவங்களுக்கு தெரியும் சார். ஓ, எனக்கு முடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கூட இருந்தாலே போதும். நீங்கள் மூளை தான் எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கணும். முடி ஒரு விஷயத்த முடிவு பண்ணவே கூடாதுன்னு சொன்னேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கு அடுத்தடுத்து நான் நிறைய மேலும் முன்னேற ஆரம்பித்தேன் சார். உங்கள் லைஃப்பில் எந்த பார்ட் தலைகீழாக மாறிச்சு? அதாவது எப்படின்னா, பொண்ணு கிடைக்கல. ஸோ லுக்கு வந்து ஒரு 100% ஒர்க் செய்யும் ஒரு மேரேஜ் அப்படிங்கிற டாபிக் வரும்போது. ஸோ யங் ஏஜ்லேயே வந்து நான் கொஞ்சம் எல்டராக தெரிய ஆரம்பித்தேன். இப்போ 25 வரும்போது எனக்கு எல்லாம் கேட்கும்போது கெஸ் பண்ணால் உங்களுக்கு 30-35 அப்படின்வாங்க. ஸோ ப்ரொஃபைல்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் வரும் அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி எனக்கு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சில பேர் வந்து நார்மலாக கலாய்க்கிறது அந்த மாதிரி இருக்கும். எனக்கு பேசிக்கலி வந்து ஹெரிடிட்டி வேறு இருக்குது, அப்பாவோட பரம்பரை அது மாதிரி. அதனால் லீஸ் பாதர். பட் இருந்தாலும் இந்த ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு வருது தெரியுமா, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ப்ரொஃபைல்ஸ் அனுப்புகிறோம் மேரேஜுக்கு, அவங்க ரிஜெக்ஷன் வந்து நான் நல்ல எஜுகேஷனாக இருந்தாலும் ஒரு நல்ல ஜாப்ல இருந்தாலும் பட் அப்பியரன்ஸ் வரும்போது அது ஒரு மேட்டர். எவ்வளோ நாள் உங்களுக்கு பொண்ணு கிடைக்காம வருது சார்? இப்போ வரைக்கும் பொண்ணு கிடைக்கல உங்களுக்கு? எப்போ இருந்து தேடுறீங்க? மேரேஜ் ஏஜ் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் தேடிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, உங்கள் வயசு என்ன சார்? கெஸ் பண்ணுங்க. இந்த விபரீத விளையாட்டுக்கு நான் வர விரும்பல சார். நான் சொல்லி மனசு கஷ்டமா இருக்கக்கூடாது. ஐ எம் 40. 40? எஸ். ஓகே, எவ்வளோ வயசுல தேடுறீங்க? ஃப்ரம் 25. 25 வயசுல இருந்தா? 25, 26 அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் சம்டைம்ஸ் நானும் வந்து ஒரு 30-35 அப்புறம் ஜஸ்ட் லெஃப்ட் நாட் எனஃப். 25னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து என்ன 15 வருஷம் ஆச்சு? நான் 15 வருஷமா இந்த கெட்டப் நான் மாற்றிட்டேன். நான் ரீசன் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு குழந்தை என்ன அங்கிள் சொல்லலாம், ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு அங்கிள் சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதாவது இந்த ஏஜ் ஆஃப் 30 அந்த டைமில் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் வேண்டான்னு ஐ மீன் வரது இருந்துச்சு. நானும் வந்து அது அப்படியே விட்டாச்சு, அவ்வளோதான். சரி, ஆஃப்டர் 30க்கு மேலே இட்ஸ் யூ டோன்ட் ஹேவ் அ மார்க்கெட் வேல்யூ, அது மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இன்கேஸ் மேபி ஃபியூச்சரில் பார்க்கலாம், அக்செப்ட் பண்ணா எல்லாத்தையும் பாயிண்ட். ஓகே, இன்றைக்கும் திருமணம் அப்படின்னு பேசும்போது முடி இருக்கவங்க தான் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கா, இல்லை முடி இல்லாட்டி ஓகே அப்படின்னு இருக்கா? வெளிப்படையாக உங்களுக்கு மனசு தோணா சொல்லலாம். முடி மஸ்ட் ட்ரை முடி மஸ்ட் தான். முடி மஸ்ட். ஓகே, குட். ஓகே, வேற சார் மேரேஜ்னு வரப்போ கண்டிப்பாக முடி இருக்கணும்னு தாங்க சார் யோசிப்பாங்க. சில பேர் வேணால் முடி இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க சார். பிஃபோர் லைஃப் நம்ம சூஸ் பண்ணாலும் ஆஃப்டர் மேரேஜ் அப்போ அந்த அண்ணா சொல்கிற மாதிரி டைவர்ஸ் ஆகிற சுச்சுவேஷன் வர இப்போதைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். சரி, சும்மா ஒரு பர்சனல் சாய்ஸாக உங்களோட சாய்ஸ் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு முடி இல்லாத ஒருத்தரை திருமணம் செய்வீங்களா? எனக்கு ஓகே தான் முடியலண்ணா. முடி வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே முடி கொட்டும் தான். கேரக்டர் தான் முக்கியம். என்னை பொறுத்தவரையிலுமே கேரக்டர் தான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு பொறுத்தவரையிலும் முடி ஜஸ்ட் ஒரு ஹேர், அவ்வளோதான். கேரக்டரும் முக்கியம்னு சொன்னாங்க சார். பட் கேரக்டரும் பிஃபோர் சேஞ்ச் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு இல்லைங்க சார். இப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க சார், பட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க மாறது கூட நிறைய வாய்ப்பு. முடி தான் இருக்கும், கல்யாணம் பண்ணும்போது முடி இருக்கும், அப்புறம் முடி கூட கொட்டி போகலாம். அது பண்ணிச்சிருது. நீ சொல்ற பாயிண்ட் நான் கேட்குறேன். இப்போ கேரக்டர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, கரெக்ட். ஒரு மனுஷன் முன்னே ஒரே மாதிரி இருக்க மாட்டா, மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கேரக்டர் மாறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா, முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா? முடி கொட்டுற மேரேஜ் ஆயிட்டு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் முடி கொட்டினா பிரச்சனை இல்லை இல்லைங்க சார். ஏமா அப்ப புருஷன் கிடையாதா சார்? அப்புறம் எங்களுக்கு வயசாயிடும் இல்லைங்க சார். அப்புறம் நான் சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 28 வயசுல திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 38 வயசுல முடி கொட்டுதுன்னா பிரச்சனை இல்லையா? சார் பிரச்சனை இல்லைங்க சார் எனக்கு. அவ கல்யாணம் ஆகாம முடி இருக்கணும். ஒரு வெயிட்டேஜ்னு வச்சுப்பீங்களேன். ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது வெயிட்டேஜ் வைப்பாங்க. நல்ல சம்பளம், சென்னையில் சொந்த வீடு, சொந்த காரு அப்படின்னு ஒரு அப்படி வெயிட்டேஜ் வச்சிங்க அப்படின்னா முடிக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் வைப்பீங்க? முடிக்கு வந்து ஒரு 6 வைக்கலாம். ஏன்னா அது ஆப்வியஸாக போகிறது தான். கண்டிப்பாக
10க்கு ஒரு 6 வைக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அது போயிடும். ஏன்னா எனக்குமே போயிடும். 10க்கு 6 ஜாஸ்தி தாம்மா. நீங்க 10க்கு 6 வைக்கிறது ஜாஸ்தி தான். நீங்க ஏதோ கம்மியா வச்சிருக்க மாதிரி 6 வச்சா போதுங்க வேற சொல்றீங்க. பொண்ணுங்க அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவங்க ஓகேன்னு தான் சார் சொல்லுவாங்க. மேபி ரிலேட்டிவ்ன்றாலனா அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா அது இருக்கும் மேபி லவ் மேரேஜாக வந்து அவங்க வந்தாங்கன்னா சில கேர்ள்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஒரு அரேஞ்ச் மேரேஜாக நீங்கள் ஒரு ப்ரொஃபைல ஒரு வீட்டில் ஒருத்தர் போய் குடிக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு முடி இல்லைன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரிஜெக்ஷன் தான். யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நேராகவே அல்லது உங்களுக்கு காதுபடவே பெண்கள் உனக்கு வந்து முடி இல்லை ஸோ தட் யூஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு முடி இருக்கே சார். அது ஏர்நேத்தி தான். ஆக்சுவலாக இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கா? அது இதுக்கு தான் சார், அது எல்லாருமே அப்படி தான் சார் சொல்கிறாங்க. குனிங்க ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியல. எனக்கு உண்மையில ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க மாதிரி தெரியல சார் எனக்கு. இல்லை, அது ஏர்நேத்தி தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணை சொல்ல போனேன். ஏடா சொட்டை ஏன்டா இங்கே வரேங்க கேட்டாங்க. யார் கேட்டா? அந்த பொண்ணே கேட்டாங்க. அதுமாரி இந்த கேட்டதுன்னு நான் அதுலேருந்து எந்த பொண்ணு அவ்வளோ பேசுகிறது கிடையாது. மூஞ்சிக்கு நேரம் கேட்டாங்களா? கொஞ்சம் நேரம் கேட்டாங்க. முடி இல்லாதவங்களுக்கும் இருக்க பிரச்சனை என்னன்னா சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு ஹேரில் எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் இதை காப்பாற்றிக்க நீங்கள் என்னலாம் பண்ணுறீங்க? இப்போ இருக்கிற முடியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கல்ல. உங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் என்னது? நீங்கள் எப்படி ஹேரை மெயின்டைன் பண்ணுறீங்க? ப்ராப்பர் டயட். மார்னிங் வந்து 6 AM சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் வந்து 12 PM சாப்பிட்ருவேன். நடுவில் வந்து கோகனட் வாட்டர் எடுத்துப்பேன். தென் வந்து சீட்ஸு, நட்ஸு இதெல்லாம் வந்து இன்டேக் நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் 6 PM முடிச்சிடுவேன். 8 PM தூங்கிடுவேன். மார்னிங் 4 to night 8. தென் ஹேர் கேர் நான் பண்ண இந்த சாப்பிட்டது மட்டும் இல்லை, ஹேர் கேரும் நான் பண்ணுறேன் நான். ஸோ மந்த்லி ஒரு 10 to 15,000 எனக்கு ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நான். வேற பக்கத்தில் விடுங்க. எவ்ரி வீக் கத்தாழைங்க சார். அதுக்கப்புறம் எக்கோட ஒயிட் இருக்கு இல்லைங்க சார், அதுவும் நைட்டே வெந்தயம் ஊற வச்சிடணுங்க சார். மார்னிங் எழுந்திரிச்சு வெந்தயத்தை அரைச்சிட்டு கத்தாழை போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தலையில் ஹேர் பேக்கை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க சார். எவ்ரி வீக் பண்ணிகிட்டே இருந்தால் ஹேர் வந்துடுங்க சார். என் ஃப்ரெண்டு அதாங்க சார் ட்ரை பண்ணா. ஓகே, இங்கே சொல்லுங்கள், அந்த டிப்ஸ் சொல்லுங்கள். வேற பக்கத்தில் விடுங்க. எல்லாரும் வந்து ஹேருக்கு இவ்வளோ க்ரோத்க்கு இவ்வளோ செலவு பண்ணேன் அவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்கிறாங்க. நான் என்னோட ஹேரை காட்டுறேன். நான் என்ன மந்த்லி செலவு பண்ணுவேன்னு மட்டும் யாராச்சும் அங்கே ஜட்ஜ் பண்ணி சொல்லட்டும். பண்ணுங்க. அடேங்க அப்பா, இது நான் எவ்வளோ மந்த்லி நான் என்ன எக்ஸ்பென்ஸ் இதுக்கு நான் போடுவேன்ட்டு முதல்ல இந்த முடி எப்படி வளர்த்தீங்க அதை சொல்லுங்க. அது யாராச்சும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்களா முடியே 2 கிலோ இருக்கும் போலயே. அப்பா, இது உண்மையில 2 கிலோ இருக்கும் போலப்பா. நான் எதுவுமே செலவு பண்ணுறேன் சார். ஆயில் வந்து நார்மல் செக் எண்ணெய் தான் சார். ஆனா இந்த முடி வச்சிருக்க எல்லாருமே எதுவுமே பண்றது இல்லைங்கன்னு செக்கில் ஆட்டின ஒரு உருட்டை உருட்டிடுறீங்க. இல்லை சார், அதுதான் உண்மை சார். என்னன்னா முடி வளர்க்குற எல்லாருமே எதுவுமே பண்றது இல்லைங்கிறீங்க. முடி இல்லாதவங்க எல்லாமே பண்றாங்க, அப்போ முடி வளர மாட்டேங்குது. ஃபுட்டு தான் சார் நான் மெயினாக எடுத்துப்பேன். எம்டி ஸ்டொமக்கில் வெந்தயம் 1 ஸ்பூன் சார், 1 டேபிள் ஸ்பூன் தான். அது வீக்லி 2 வைஸ் எடுத்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து கறி லீஃப் இருக்கு இல்லையா, அதுவும் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் வந்து அது தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் கொதிக்க வச்சு குடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டாலும் சரி. ஃபுட்லலாம் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கவே மாட்டேன் நான். அந்த மாதிரி பண்ணாலும் நெக்ஸ்ட் நெல்லிக்காய் ஜூஸ், இவ்வளோ தான் சார். ஃபுட்டு தான் நான் மெயினாக பண்ணுவேன். வேறு எதுவுமே கிடையாது சார்.